இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய மீன் குழம்பும் தோசை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டேன். மதியம் லஞ்சுக்கு சாம்பார் சாதமும் ஸ்நாக்ஸ்க்கு கொண்டக்கடலை தரலான்னு நைட்டு கொண்டக்கடலையே ஊற வச்சுருந்தேன். நம்ம என்னதான் நைட்டே பிளான் போட்டு வச்சுருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சதும் சம்டைம்ஸ் ஒரு சில விஷயங்கள் நம்ம நினச்சதுக்கு மாறாதான் நடக்கும். ஸ்நாக்ஸுக்குன்னு ஊற வச்சு கொண்டக்கடலையை வச்சு சென்னா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அப்படியே சப்பாத்தி செஞ்சுட்டு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. நானுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்ததுமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கையோட ஆஞ்சி கிளீன் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு சின்ன விஷயம் போல தான் இருக்கும். அன்னன்னைக்கு வேலையை நம்ம அன்னன்னைக்கு முடிச்சிட்டோம்னா நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம். மே மாதம் லீவுக்கு ஊருக்கெல்லாம் போயிருந்தப்போ செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற ஆளே இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு சுத்தமாகவே காஞ்சி போயிருந்துச்சு. அதுலேருந்து தப்பிச்சது இந்த ஒரு செடி மட்டும்தான். இதெல்லாம் எங்கே பிழைக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் தண்ணி ஊற்ற நல்லா துளிர் வந்து அதுலேருந்து ஒரு முக்கு வச்சு பூ வைக்கும். பார்க்கறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே இந்த பூவை பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு நீ செவ்வாய்க்கிழமைன்றதுனால முருகன் கடவுளுக்கு வெத்தலை தீபம் போட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சாச்சு.